அன்பு நண்பர்களை வணக்கம். நான் உங்களுடைய அபிமான ஜோதிடர் ஸ்ரீராம் ஆதித்யா. இந்த பராபவ வருஷத்தினுடைய பலன்கள் எப்படி இருக்குது, நவநாயகர்களுடைய பலன்கள் எப்படி இருக்குங்கிறத பார்த்தோம். இந்த வருஷம் ஒரு ஆவரேஜாக எல்லா ராசிக்கும் ஆதாய விரயங்கள் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம். வருஷ பலன்கள், மாத பலன்கள், வார பலன்கள்லாம் இப்படிலாம் ராசி பலன்கள் இருந்தாலும் கூட ஒரு டோட்டலாக இந்த 12 மாதம் சித்திரையிலேருந்து பங்குனி முடியும் பொழுது நம்ம எப்படி ஆதாய விரயங்கள் நம்மளுடைய ஃபேமிலியில் இருக்கும் அப்படிங்கிறத பார்க்கலாம். மேஷராசி நேயர்களுக்கு ஆதாயம் 11, விரயம் 5. அப்போ ஆதாயம் அதிகமாக இருக்குது, விரயம் கம்மியாக இருக்குது. மேஷராசி நேயர்களுக்கும் விருச்சிக ராசி நேயர்களுக்கும் ரொம்ப பிரமாதமாக இருக்குது. அடுத்ததாக ரிஷபராசி நேயர்கள், துளாராசி நேயர்கள், அவங்க சுக்கிரனுடைய ஆதிபத்தியத்தில் வர்றவங்க. அவங்களுக்கு ஆதாயம் 5, விரயம் 14. அப்போ ஆதாயம் குறைவாக இருக்குது, விரயம் அதிகமாக இருக்குது. இந்த ரிஷபராசி நேயர்கள் இதை சமன் பண்ணுறதுக்காக வேண்டி அவங்களுக்கு சுக்கிரனுடைய வழிபாடு, மகாலட்சுமியினுடைய வழிபாட்டை ரிஷபராசி நேயர்கள் எடுத்துக்கிட்டாங்க அப்படின்னா இந்த வருஷம் இந்த ஆதாய விரயங்களை அவங்க கண்ட்ரோலில் வைக்கலாம். அதே மாதிரி துளாராசி நேயர்கள் பக்கத்தில் உங்களுக்கு எங்கே சிவாலயம் இருக்கோ அந்த சிவாலயத்தில் போய் சிவபெருமானுக்கு நல்லெண்ணெய் தீபம், நெய் தீபம் போடுங்க. நல்ல ஞாயிற்றுக்கிழமை, திங்கட்கிழமையில் சிவபெருமான வழிபாடு பண்ணுங்க. அவங்க இந்த ஆதாய விரயங்களை கண்ட்ரோலில் வைக்கலாம். அடுத்ததாக மிதுன ராசி நேயர்கள், கன்னி ராசி நேயர்கள், இவங்க புதனுடைய ஆதிபத்தியத்தில் இருக்கிறவங்க. இவங்களுக்கு 8 ஆதாயம், 11 விரயம் வந்திருக்கு. அப்போ ஆதாயம் குறைவாக இருக்குது, விரயம் அதிகமாக இருக்குது. இந்த மிதுன ராசி நேயர்கள் அருகாமையில் உள்ள முருகனுடைய சன்னதியில் போயிட்டு நல்ல வழிபாடுகள் பண்ணுறது, தீபங்கள் ஏற்றுறது, அதெல்லாம் பண்ணும் பொழுது அவங்களுடைய ஆதாய விரயங்கள் ஒரு கண்ட்ரோலில் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. கன்னிராசி நேயர்கள் உங்களுடைய அருகாமையில் இருக்கக்கூடிய அம்பாள் கோயில் எதுன்னு பார்த்து அந்த அம்பாள் கோயிலில் திங்கட்கிழமைகளில் போய் வழிபாடு பண்ணுங்கள். உங்களுடைய ஆதாய விரயத்தை நீங்கள் கண்ட்ரோலில் வைக்கலாம். அடுத்ததாக சிம்மராசி நேயர்களுக்கு 5 ஆதாயம், 5 விரயம். வரவும் செலவும் ரொம்ப சமமாக இருக்குது. இப்போ இவங்க ஆதாயத்தை அபிவிருத்தி பண்ணுறதுக்கு அருகாமையில் உள்ள பெருமாள் சன்னதி, அதுவும் குறிப்பாக கிருஷ்ணனுடைய சன்னதி இருந்து குருவாயூர் போன்ற தலங்களுக்கெல்லாம் போய் வழிபாடு பண்ணும் பொழுது ரொம்ப சிறப்பாக அவங்களுடைய ஆதாய விரயம் அவங்க கட்டுக்குள்ளே இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அடுத்ததாக தனுசு ராசி, மீனராசி நேயர்கள், அவங்களுக்கு 14 ஆதாயம், 11 விரயம். ரொம்ப ஆதாயம் நல்ல சிறப்பாக இருக்குது, விரயம் அவங்க கட்டுக்குள்ளே தான் இருக்குது. அடுத்ததாக மகர ராசி நேயர்கள், கும்பராசி நேயர்கள், இந்த ராசி நேயர்களுக்கு 2 ஆதாயம், 8 விரயம். அப்போ ஆதாயம் குறைவாக இருக்குது, விரயம் கூடுதலாக இருக்குது. இவங்க மகர ராசி நேயர்கள் பக்கத்தில் உங்களுக்கு எங்கே சிவன் கோவிலில் இருக்கிற அம்பாள், அந்த அம்பாளுக்கு போய் புஷ்பம் வாங்கி சாத்துங்க. அது இந்த வருஷத்தில் உங்களுக்கு ஆதாயத்தை அதிகப்படுத்தும். கும்பராசி நேயர்கள் உங்களுக்கு அருகாமையில் இருக்கக்கூடிய சுப்பிரமணிய சன்னதி, முருகனுடைய சன்னதியில் போயிட்டு நல்லபடியாக தீபம் ஏற்றுங்க, புஷ்பம் வாங்கி கொடுங்க, அபிஷேக ஆராதனைகள் பண்ணுங்கள். அதே மாதிரி குருமார்களுடைய வழிபாடு, இப்போ காஞ்சி மகாபெரியவருடைய வழிபாடு இருக்குது, ஸ்ரீமத் எம்பெருமானார் ராமானுஜருடைய வழிபாடு, உங்களுடைய ரமணருடைய வழிபாடு, வள்ளலார் வழிபாடு, அந்த மாதிரி நீங்கள் யாரை குருவாக ஏற்றுக்கிட்டு இருக்கீங்களோ அந்த குரு ஆராதனை பண்ணுறது, அந்த குருவினுடைய தலத்திற்கு போய் வர்றது, இதன் மூலமாக உங்களுடைய ஆதாய விரயத்தை கட்டுக்குள்ளே வைக்கலாம். வாழ்க வளமுடன், வாழ்த்துக்கள்.